அன்பு நண்பர்கள், இட்லி தோசைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிடலாம். மிளகாய் இப்போ நல்லா வதக்கியாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு, கூடவே தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான பச்சை மிளகாய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.